ரமலானில் நிறைய கொடுங்கள் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இந்த மாதம் கொடை கொடுக்கும் மாதம். இதில் 1க்கு 100 அல்ல 200 அல்ல, அல்லாஹ் பன்மடங்கு விசாலமாக தருகிறான். ரமலான்ல தேவை உடையவர்களை பார்த்து கொடுங்கள். தேவை கேட்டவங்களுக்கும் கொடுங்க, கேட்காதவங்களுக்கும் கொடுங்க. அல்லாஹ் கேட்கறது இல்ல, அவங்க தன்மானம் கருதி கேட்க மாட்டாங்க. ஆனா தேவை இருக்கிறது, கொடுங்கள். சஹருக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இல்ல, ஏற்பாடு செய்யுங்கள். இஃப்தாருக்கு வாய்ப்பு இல்லை, ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் கொடுத்தால் அவர்களின் நோன்பில் அவர்களுக்கு கொடுக்கிற கூலிக்கு குறைவில்லாமல் உங்களுக்கும் கூலி உண்டு. நான் ஒரு நோன்பாளியா இருக்கக்கூடாது. ஒரு 5 பேருக்கு சஹருக்கு ஏற்பாடு செய்தேன்னா அந்த 5 பேர் பிடித்த நோன்பில் எனக்கும் கூலி உண்டுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ஃபத்தர ஸாயிமன், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க நீங்கள் செய்வீர்களேயானால் யார் அதை செய்கிறார்களோ அந்த நோன்பாளியின் கூலி அவருக்கு குறைவில்லாமல் இவருக்கும் உண்டு நாங்க பெருமானார். உங்கள் வேலைக்காரர்களுக்கு கூட சிரமம் கொடுக்காதீர்கள். ரமலானில் உங்களிடத்தில் வேலை பார்க்கிறவர்களின் வேலை பளுவை குறைத்து விடுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அவங்களுடைய வேலையை குறைக்க முடியல, அந்த வேலை செய்துதான் ஆகணும், நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வேலை சுமையை குறையுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஏன்? நோன்பை சிரமமாகவும் ஆக்கிவிடக்கூடாது, நோன்பை சிரமமாகவும் ஆக்கிவிடக்கூடாது.